வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைக்கி ஆத்மகாரகன்னு அழைக்கப்படுற சூரியனால் ஏற்படும் நோய்களும் அதை நிவர்த்தி செய்யும் பரிகாரங்களை பற்றியும் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க. நவகிரகங்களின் நாயகனான சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவோடு சேர்ந்தால் பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க, கேதுவோடு சேர்ந்தால் தாய்வழி தோஷம் என்னும் சொல்லுவாங்க. சூரியன் பாரபட்சம் இல்லாமல் ஜாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் ஜீவகாருண்யமாக தன்னோட ஒளியை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு. ஒரு நாள் சூரியன் இல்லைனாலும் உலகத்தில் உயிர்கள் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான இடத்துல இல்லைன்னா ஜாதகருக்கு ஏற்படும் நோய்களை பற்றி கூறுவோம். கண்களில் பிரச்சனை இருந்தால் அதற்கு காரணம் சூரியன்தான். தலையில் அதிகமான சூடு, அது மண்டை சூடும்பாங்க, அதுக்கு காரணமும் சூரியன். எதுனாலும் பேலன்ஸ் பண்ணணும், கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் காரணம் சூரியன் தாங்க. சூரிய ஆற்றல் உடம்பில் சமநிலையில் இருக்கணும், கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சில ஜாதகத்தில் சூரியன் நீசமடைஞ்சிட்டு போகும். அதனால் அந்த ஜாதகருக்கு பிணி, சதா சர்வகாலமும் நோய் தொற்றி கொண்டிருக்கும், அல்லது தைரியம் இல்லாத தன்மை அவங்ககிட்ட இருக்கும், அல்லது கடன் தொல்லைகளும் இருக்கும். பொதுவாக ஒருவரோட ஜாதகத்தில் சூரியனை அப்பானும் சந்திரனை அம்மானும் குறிப்பிடுவாங்க. சூரியன் நீசமடைஞ்ச ஜாதகத்தில் தகப்பனாருக்கு ஆயுளுக்கு கண்டம் அல்லது நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரி ஒரு காரணங்கள்லாம் இருக்கும். சூரியன் ஒரு ராஜகிரகம். அதனால் அரசாங்க பதவி, அரசு தொடர்பான அனுகூலம் எல்லாத்துக்குமே சூரியன் தாங்க முழு காரணம். சூரியன் உச்சம் பெற்றாலும் அல்லது ஆட்சி பெற்றாலும் அரசாங்க அனுகூலம் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு நன்று கிடைக்கும். நீசனமானால் அரசாங்க பதவி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இருக்கும்போது அதற்கான பரிகாரங்களை செய்யும்போது அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். சூரியனுக்குரிய பரிகாரம்னா அதை எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கோதுமை மாவு, கோதுமை இதுதான் சூரியனுக்குரிய பரிகாரம். அல்லது மற்றும் வெல்லம். ஒரு வெள்ளைக்கட்டியை மரத்தடியிலையோ இல்லை வீட்டு வாசப்படியிலையோ வச்சிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும்போது அந்த கிரகதோஷம் நிவர்த்தி ஆகும். மற்றொன்று, செடி மரம் கொடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றும் போது அந்த செடி மரங்கள்லாம் வாடாகாமல் பூ காயாகி கனியாகி மக்களுக்கு பயன் தரும் பழங்களை கொடுக்குது. அதனாலையும் சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும். மூணாவதாக, கோதுமையிலான உணவுப் பொருட்களில் அது ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகளையோ அல்லது மாவையோ ஏழை எளியவருக்கு வெள்ளைக்கட்டியோடு சேர்த்து கொடுத்தோம்னா எளியோருக்கு தானம் செய்யும்போது சூரிய தோஷம் நீங்கி கெடுபலன்கள் குறையும். மேலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு கண் விழித்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்கிறது நன்மையை தரும். ஆதித்ய ஹிருதயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்ய வாழ்வில் மேன்மையை அடையலாம் இந்த தோஷம் உடையவங்க. பொதுவாக சூரியன் சனி, ராகு, கேது இந்த மாதிரி அசுபர்களோடு சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அந்த சேர்க்கை ஆகாது. அது தகப்பனாரின் உடல்நிலையை பாதிக்குங்க. இம்மாதிரியான பரிகாரங்களை செய்யும்போது தோஷங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த தோஷங்களுக்கு அடிப்படை காரணம் கர்மா தான். இந்த கர்மாவை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? பிரார்த்தனைகள் மூலம், சில எளிய பரிகாரங்கள் மூலமும் அந்த கர்ம வினையை குறைக்கலாம். இதை மேலும் இறைவனிடம் சரணாகதி அடைகிறது ஒன்றே மிக முக்கியமானது, போதுமானது. சூரியன் ஒரு ஒளிக்கிரகம். அதனால் அவரை வணங்கி அவரின் பரிபூரண அருள் பெற்று இருள் நோங்கி வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.